நான் ஸ்டாப் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். இந்த வீடியோல நீங்க வந்து கங்குவா படத்தோட திரை விமர்சனம் பார்க்க போறீங்க. ஆமா, நான் படத்தோட கதையை மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் தயவு மக்களுக்கு. செய்து சொல்லிட்டு நீங்க 3Dல பார்த்த எஃபெக்ட ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. மக்கள் ஆர்வமா ஏறாங்க போல இது. 3Dல உண்மையிலே சொல்றேன், 3Dல இந்த படம் ஒரு தரமான படம் தான். ஹாலிவுட்டுக்கு நிகரான படம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? 3Dல ஹாலிவுட்டுக்கு நிகரான படம்னே சொல்லலாம். ஏன்னா ஏகப்பட்ட சண்டை காட்சி. நான் திரும்பி சொல்லிட்டேன் 3Dன்ட்டேன். 3D தொழில்நுட்பத்துல இது ஹாலிவுட்டுக்கு நிகரான படம்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ எஃபெக்ட் இந்த படத்துல வந்து 3D தொழில்நுட்பத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்திலே ஒரு ரஷ்யன் பேஸ் சென்டர் ஒன்று காட்டுறாங்க. அங்க ஏதோ பசங்களை வச்சு அவரு டைட்டில் போடும்போது இத்தனை வருடங்களுக்கு, அதான் பல ஆண்டு வருடங்களுக்குன்றாரு. அதையே அது குறிப்பிட்டு ஏன்னா போடுறாரு. என்ன 1050 அப்படி போடலையே. ஓட்டார். நான் பார்த்தேன். நீ சரியா பார்க்கல. பாப்கார்ன் சாப்பிட்டியா இன்னைக்கு? ஐயோ, தண்ணி தான் எதுவுமே குடிக்கல நானு. நீ இப்படி எடுத்து ஒருவேளை இப்படி குடிக்கிறதுக்குள்ள அது வந்துருக்கும். 1050 நடக்குது கதை. அதை விட்டுருவேன். இப்போ வந்து 2024 ஒரு ரஷ்யன் பேஸ் சென்டர் காட்டுறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் ஒருத்தர் இருக்கிறான். அவனை வச்சு ஏதோ ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அவன் பார்த்தா கம்பெனி நீட்டிடா போல திடீர்னு. எங்க ஓடனான்னு பார்த்தா கோவாவுக்கு போயிட்டா போல டக்குன்னு. என்னடா இன்னும் வயசாகலையடா, இதுக்குள்ள எதுக்குடா கோவாவுக்கு போறேன்னு பார்த்தா நம்ம சூர்யாவை வந்து அங்க மீட் பண்றா போல. அவர் இப்போ என்னன்னா பிரான்சிஸ் அவர் பேரு. அவர் வந்து ஒரு பவுண்டி ஹண்டராம். பவுண்டி ஹண்டர்னா என்னன்னா வந்து பெரிய பெரிய கிரிமினல்ஸை வந்து போலீஸுக்கோசம் பிடிச்சி கொடுக்குற ஒரு வேலை செய்யறா போல. பணத்துக்காக அப்படிப்பட்டவர்கிட்ட போறான். போன உடனே பாக்குறாங்க ரெண்டு பேரும். உடனே முன் அந்த என்ன தொட்ட உறவு தொடாத உறவு அதெல்லாம் ஏதோ வருது. லாஸ்ட்ல பார்த்தா அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு அப்படின்றதுதான் படம். முக்கியமா என்னன்னா அந்த பையனுக்கு என்ன கேரக்டர் ஆக்சுவலா? அந்த பையன் வந்து தான் பிளாஷ்பேக்ல வந்து கங்குவா கூட இருந்தவர் போல இருக்குது. அவனை சுத்தி கதை அவனை கடத்திட்டு போயிடுறா போல. அப்போதான் வந்து சூர்யா காப்பாற்ற போறா போல. அப்படியே அங்கிருந்து கட் பண்ணா 1000 வருடங்களுக்கு பின்னோக்கி கங்குவா வரா போல. கங்குவா யாரு, அவனுக்கு என்ன ஆச்சு, அந்த பையனுக்கும் இந்த பையனுக்கும் கங்குவாக்கும் பையனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது தான் முழு கதை. பேன் இந்தியா படம். யார் நம்பாளுங்களை நடிக்க வச்சிருக்காங்களா இல்ல வேற யாருன்னா? ஆமாம்மா, நம்பாலும் முக்கியமா சொன்னா கருணாஸ்லாம் பண்ணியிருக்கா போல. ஒரு கையெல்லாம் இல்லாம அந்த இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கா போல. நம்ம போஸ் வெங்கட் இருக்காரு. அப்புறம் வந்து நட்டின்னு வந்திருக்காரு. ஒரு துரோகியா காமிச்சிருக்காங்க தமிழனை. அதுவே கொஞ்சம் இப்போ சர்ச்சைகள் ஓடும் போல இருக்குது. தமிழ்னாவே உங்களுக்கு துரோகி தாண்டா அப்படின்னுவாங்க. சரி பார்ப்போம். சூர்யாவோட உழைப்பை சொல்லணும். நம்ம செம உழைப்பு. 6 பேக்லாம் காட்டல, ஃபுல்லா மறைச்சுதான் வச்சிருக்காரு. கிளைமேக்ஸ்ல காட்டுறாங்க. கிளைமேக்ஸ்ல அந்த கப்பல் ஃபைட் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் ஃபுல்லா ட்ரெஸ் இதுவும் இல்லாம 6 பேக். அப்பதான் அந்த கட்டிங். அந்த 2 வருஷம் உழைப்பு, அந்த காட்டுல எடுக்கப்பட்ட காட்சிகள், ஃபைட் சீன்ஸ் அதெல்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. அதுவும் அந்த ஃபைட் சீன்ல எல்லாம் ஒரு பண்ற மேனரிசம் அது எல்லாமே நல்லா இருக்கு படத்துல. சூர்யாக்கு அந்த கெட்டப்பும் அந்த இது எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த டாட்டூ அதுதாங்க. இந்த இடத்துல நம்ம முக்கியமா சொல்லணும்னா மறைந்த நம்ம ஆர்ட் டைரக்டர் மில்லன் சாரை பத்தி பேசணும். அப்படியா? ஆமா, இறந்துட்டாரு அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அவரோட உழைப்பு வந்து அப்படி தெரியுது இந்த படத்துல. ஏன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு. அவங்க போடுற அந்த சின்ன சின்ன விஷயங்கள், இந்த தாயத்தை மாதிரி போடுறது, அப்புறம் இந்த பல்லு மாதிரி போடுறது, அப்படி ஏகப்பட்ட வேலை, அவ்வளோ வேலை பார்த்துருக்காரு. பாவம் அவர் இல்லை. அவர் மாதிரிக்கு ரொம்ப வருத்துறோம். அப்புறம் வில்லனை பார்த்தா இன்ட்ரோலுக்கு மேல வரா போல. கங்குவா இதுல வந்து ஹீரோயினே இல்லாம ஒரு விஷயங்களை காமிச்சிருக்காரு. ஆமா, அதுவே வந்து ரசிகர்கள் பார்க்கும்போது கொஞ்சம் இதுவா இருக்கு. ஆனா அந்த இன்னொரு சூர்யாவுக்கு வந்து கொஞ்சம் அது கூட கிளாமர் கோசம் தான் அந்த சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த பொண்ணை எதுக்கு ஒரு பிளாஷ்பேக்ல கூட ஒரு ஹீரோயின் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒரு சாங் அந்த மாதிரிலாம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒரே ஒரு எனக்கு பிடிக்காத விஷயம் வந்து அந்த பையன் கூட இருக்க அந்த காட்சிகள் வந்து ரொம்ப லேகா இருக்க மாதிரி தோணுது. ஏன் அந்த சூர்யா வந்து அந்த பையனுக்கோசம் இவ்வளவு கஷ்டப்படணும்? ஃபில்டர் பண்ண ஒரு துரோகியோட பையன் தானே. அது கதையிலேயே அதை வந்து நம்ம கொஞ்சம் எழுதும் போதே கொஞ்சம் அதை இது பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு மாதிரி தோணுச்சு. அப்புறம் இவரு இருக்காரு. யாரு நம்ம வில்லன் பாபி தியோலா, அவர் வந்திருக்காரு. அனிமல் படத்துக்கு அப்புறம் இந்த படத்துல நம்ம பார்க்கிறோம். அவரோட இதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் வந்து கேமியோ கார்த்தி சார் வராரு கடைசியா. அந்த காஷ்மோரா படத்துல பார்த்தா அதே எஃபெக்ட் இல்ல. இதுல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா காஷ்மோரான்றது அது பிரம்மாண்டம். அது இதுல வந்து அவருக்கு வந்து அந்த மனைவிகள் எல்லாம் அவரு அரவணைத்து செல்கிறாரு. அதை அவர் பண்ணியிருக்காரு. அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் மியூசிக் டிஎஸ்பி சொல்லணும். உண்மையிலே செம்ம ஆறாரு. என்ன கொஞ்சம் இறைச்சலா இருந்தது. டொம்மு 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 டொம்மு. இதுவும் இல்லாம பிஜிஎம்லாம் செம்மையா இருந்தது. அந்த மியூசிக் விட்டுனாலும் பிஜிஎம் வந்து வேற லெவல்ல பண்ணி. ஆனா இந்த படத்துல முக்கியமா சொல்லணும்னா அந்த மன்னிப்பு சாங் உண்மையிலே அருமையான சாங். ஆனா அது வந்த இடம் வந்து எனக்கு சரியா தோணல.
இவ்வளோ அடம்ப்டான ஒரு பையனுக்கோசம் சூர்யா இவ்வளோ பண்ணுறது வந்து அது கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. மைனஸ்ன்னு பார்த்தா இது ஒரு விஷயம்தான். மற்றபடி பார்த்தோன்னா 3D எஃபெக்டில் ஒரு வித்தியாசமான ஒரு கதை அமைப்பில் ஒரு படம் பார்க்கணும். இப்போ நம்மளுக்கு 3D எஃபெக்ட்ல பசங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? பசங்களாம் சூப்பராக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு புதுசாக இருக்கும். இது எப்பவுமே பார்த்த ஒரு அதிதடி படம் இல்லாமல் இது அந்த கொஞ்சம் காட்டில் வருவார்ல சூர்யா, அப்போ அந்த இது யானையெல்லாம் காமிக்கும் போது எப்படி இருந்தது? அதெல்லாம் கிராபிக்ஸ் அவ்வளோவா தெரியல. ஆனால் என்ன கீழே 3D போட்டுறாங்க. 3D இல்ல, அதெல்லாம் பெரிய எஃபெக்ட் இல்லை. அதெல்லாம் சும்மா அது பாட்டு அங்கங்க நின்று ஃபைட்டு தான் மெயின். அந்த ஷிஃப்ட்ல வர ஃபைட்ஸ், அந்த ஃபைட் அந்த மாதிரி அதெல்லாம் தான் மெயின். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு? மொத்தத்துல இந்த படம் ஒரு என்டர்டெயின்மெண்டான படம் தான். ரொம்ப உங்களை போர் அடிக்குது. 2 வருஷம் வந்து உழைப்பு வந்து தெரியுது அது. ஏன்னா சூர்யா ஃபேன்ஸ் வந்து அவங்க எப்படி இருந்தாலுமே எனக்கு ஓகே தான். அவரு ஃபேமிலியா கூட உட்காந்து பசங்களுக்கோசம் கூட போய் பார்க்கலாம். அவங்களுக்கு புதிய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நம்ம நிறைய படம் இந்த மாதிரி பார்த்துருப்போம். அவங்க பார்க்காதவங்களும் அவங்களுக்கு புதிய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். போய் பாருங்க தியேட்டர்ல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.